பல தலைமுறைகளாக காத்திருந்த ஒரு நாள். கருணையும் தர்மமும் ஞானமும் மனிதர்களிடமிருந்து மங்கிக் கொண்டிருந்த காலம் அது. அந்த இருளை அகற்ற ஒரு ஒளி பிறக்க வேண்டிய நேரம் வந்தது. லும்பினி வனம் அன்று அமைதியாக இருந்தது. மரங்கள் மென்மையாக காற்றில் அசைந்தன. அந்த வனத்தின் நடுவே மகாதேவி மாயா ஒரு அதிசயமான குழந்தையை பெற்றெடுத்தாள். அரண்மனைக்கு செய்தி சென்றது. மகாராஜா, சாக்கிய குலத்தில் ஒரு இளவரசன் பிறந்துள்ளார். இந்த செய்தியை கேட்டதும் சுத்தோதன மகாராஜாவின் கண்களில் கண்ணீர். மகிழ்ச்சியால் அவரது இதயம் தாங்கவில்லை. என் வம்சம் வந்துவிட்டது என்று சொல்லிக்கொண்டே அவர் மயங்கி விழுந்தார். அரண்மனை முழுவதும் ஆனந்தம். நகரம் முழுவதும் திருவிழா. இன்று பிறந்தவன் நாளைய சூரியன் என்று மக்கள் பேசிக் கொண்டார்கள். சிறிய பாதங்கள் அரண்மனையில் ஓடும் கனவு. அவனது சிரிப்பில் உலகமே சிரிக்கும் கனவு. அந்த கனவுகளில் மூழ்கியிருந்தனர் அனைவரும். 5ஆம் நாளில் அந்த குழந்தைக்கு பெயரிடும் விழா நடைபெற்றது. குலகுரு ஜாதகத்தை பார்த்தார். அவரின் முகத்தில் வியப்பு. இவன் சாதாரண குழந்தையல்ல என்றார் அவர். இவன் பெரிய வீரனாகலாம் அல்லது சக்கரவர்த்தியாகலாம். மகாராஜா உடனே சொன்னார், இவன் சக்கரவர்த்தியே ஆக வேண்டும். அப்போது அந்த குழந்தைக்கு பெயர் வைக்கப்பட்டது. சித்தார்த்தன். கௌதம குலத்தின் சித்தார்த்தன். ஆனால் அந்த ஆனந்தத்தின் நடுவே ஒரு மெல்லிய துக்க நிழல் படர்ந்தது. மகாதேவி மாயாவின் உடல் மெலிந்தது. அவள் அறிந்திருந்தாள் தன் நேரம் நெருங்கிவிட்டதை. அவள் யசோதாவை அருகில் அழைத்தாள். என் சித்தார்த்தனை நீதான் தாயாக வளர்க்க வேண்டும் என்று மென்மையாக சொன்னாள். நான் வாக்குறுதி தருகிறேன் என்றாள் யசோதா கண்ணீருடன். மகாதேவி மாயா தன் கடமையை நிறைவேற்றிவிட்டு அமைதியாக இந்த உலகை விட்டு சென்றாள். அவளின் பிரிவால் அரண்மனை சோகத்தில் மூழ்கினாலும் அந்த குழந்தையின் முகத்தை பார்த்தவுடன் அனைவருக்கும் ஒரு விசித்திரமான அமைதி ஏற்பட்டது. அப்போது கபிலவஸ்துவிற்கு வந்தார் அசித முனிவர். குழந்தையை தூக்கி பார்த்த அவர் அழத் தொடங்கினார். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார் மகாராஜா. இந்த குழந்தைக்காக அல்ல என்றார் முனிவர். என் வாழ்நாளில் இவன் புத்தராக மாறுவதை நான் பார்க்க முடியாது என்பதற்காக. இவன் ராஜ்யத்தை வெல்லமாட்டான். இவன் மனங்களை வெல்லப் போகிறான். இவன் யுகத்தை மாற்றப் போகிறான். அந்த நாளில் யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் காலம் உணர்த்தியது. இந்த குழந்தை ஒரு அரசனாக பிறந்தாலும் ஒரு புத்தராக உலகை மாற்றப் பிறந்தவன். அவனே சித்தார்த்த கௌதமன்.